ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் அப்படின்னு ஒரு டெபியூட் நடந்துச்சு. ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நபர்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் தான் கரூர் சம்பவத்துக்கு முதல் குற்றவாளி அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இதில் பார்த்தோன்னா குற்றவாளி விஜய் கிடையாது, மாநில அரசும் உளவுத்துறையும் காவல்துறையும் தான் அப்படின்னு இந்த சைடு பேசுகிறாங்க. இந்த சைடு விஜய் மேலே குற்றம் வைக்கிறவங்கலாம் யார் அப்படின்னா, சோசியல் மீடியாஸில் தளபதி பற்றி நைட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற திமுக கொத்தடிமைகள் தான். இந்த அண்டா செந்தில், அதுக்கப்புறமா தனியரசோ தென்னரசோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா தளபதி மேலே குற்றம் சொல்கிறாங்க. இந்த சைடு இருக்கிறவங்க ஏடிஎம்கே கட்சி சேர்ந்த கல்யாண சுந்தரம் பேராசிரியர் அவரு, அதுக்கப்புறமா துக்ளக் ரமேஷ் அப்படின்னு இவங்க எல்லாமே இதுக்கு காரணம் மாநில அரசும் உளவுத்துறையும் காவல்துறையும் தான் அப்படின்னு இவங்க ஒரு குற்றம் வைக்கிறாங்க. இப்போது இவங்க பேசுனதை அப்படியே எடுத்து மக்கள் முன்னாடி வச்சோம் அப்படின்னா, மக்கள் எதை எடுத்துப்பாங்க அப்படின்னா, இந்த திமுக நபர்கள் பேசுகிறத கண்டு கூட மாட்டாங்க. இந்த சைடு பேசுனாங்கல்ல, இவங்க சில வேல்யூவான பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுனாங்க, அவங்கள தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த சைடு திமுக நபர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வதந்திகள், வாட்ஸ்அப் நியூஸு, அதுக்கப்புறமா இன்ஸ்டாலெல்லாம் நியூஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த திமுக கொத்தடிமைகள், அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா மக்கள் மன்றத்தில் பேசிகிட்டு இருக்குது இந்த குரூப். நான் அறிஞ்சு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் காடி துப்புனதுக்கப்புறமாவும் அதே விஷயத்தை எடுத்து மக்கள் மன்றம் வரைக்கும் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு முட்டாள்தனமான குரூப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த சைடு வேல்யூவான பாயிண்ட்ஸை வச்சாங்க. துக்ளக் ரமேஷ் ப்ளஸ் கல்யாண சுந்தரம் அவர்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளும் பேசியிருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அரசியலுக்கும் புதுசு, ப்ளஸ் இதெல்லாம் அரசியல் கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இவங்க அந்த மாதிரி பொதுமக்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் எப்படி தளபதி மேலே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சில வேல்யூவான பாயிண்ட்ஸை மக்கள் முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க கல்யாண சுந்தரம் ப்ளஸ் துக்ளக் ரமேஷ். இவங்க எல்லாருமே இவங்க கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தான் மக்களுக்கு பார்த்தோன்னா உண்மை எது அப்படின்றது புரியும். முதல் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர் பேசின ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உளவுத்துறையினுடைய வேலை என்ன அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். இப்போது காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு, அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படிங்கிறது முக்கியம். அந்த உளவுத்துறை பார்த்தோன்னா டிவிகேவோட பகுதி செயலாளர், நகர செயலாளர் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க, யார்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்றது ஒரு குற்றம் சாட்டுறாரு. ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் அப்படின்னா எங்களுக்கு கால் வரும், நகர செயலாளர், கிளை செயலாளர் அப்படின்னு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கேட்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி டோல்கேட்டில் பார்த்தோன்னா ஆள் நிற்க வச்சுருப்பாங்க, எந்தெந்த வண்டிகள் பார்த்தோன்னா இந்த கூட்டத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி அங்கே கணக்கெடுத்துப்பாங்க. அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் தான் பார்த்தோன்னா காவல்துறைக்கு அனுப்பப்படும். அவ்வளோ பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்கு அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி அவர் முதல் குற்றச்சாட்டை வச்சு உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டை ஏன் எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காவல்துறை சரியான பாதுகாப்புன்றது கொடுத்துருக்கும். ஆனால் இவங்க ஏன் அதை பண்ணல அப்படின்னு உளவுத்துறை மேல் தான் முதல் குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்பினர் சைடு கொடுக்கப்பட்டுச்சு காவல்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவ்வளோ பேர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் வந்த கூட்டம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அந்த கூட்டம் பார்த்தோன்னா இங்கே விஜய் வந்தார் அப்படின்னா, அத்தனை கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறமா இங்கே விஜய் வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படும். இந்த கூட்ட நெரிசலை தடுக்கணும் அப்படின்னா அவர் இங்கே வராமல் இருக்கிறதா நல்லது, இதை ரத்து பண்ணுறதா நல்லது அப்படின்னு போலீஸ் பார்த்தோன்னா அங்கேயே நாமக்கல் வர்றதுக்கு நாமக்கல் கிளம்பின உடனே விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல, ஏன் அதை பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இதை நம்மளே பேசியிருந்தோம். 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு பர்மிஷன் கேட்டது உண்மைதான். ஆனால் அங்கே கூடுனது 10,000க்கு மேலே அப்படிங்கிறது அங்கே பாதுகாப்புக்கு நின்றுருந்த 500 காவலர்கள் அப்படின்னு தானே டிஜிபி சொன்னார். 500 காவலர்களுக்கு தெரியாதா இது கூட்டம் 10,000த்தையும் தாண்டி 27,000 பேருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல விஜய் வந்தார் அப்படின்னா இன்னும் தள்ளுமுழு நடக்கும், கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்றக்காக இந்த பிரச்சாரத்தை வேண்டாம் அப்படின்னு தளபதி அங்கேயே தடுத்து நிறுத்தி இந்த பிரச்சாரத்தையே ரத்து பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு. இதை நம்ம முதலே பேசியிருக்கோம் சில வீடியோக்களில், இதையும் பார்த்துன்னு ஒரு பாயிண்ட்டை அவர் முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா விஜய் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், விஜய் தாமதமாக வந்தார், லேட்டாக வந்தார், அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, கரூருக்கு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன அப்படின்னா 3 to 10. ஆனால் அந்த டைமுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு போயிட்டார். ஒருவேளை 2:59க்கு அந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா விஜய் குற்றவாளி. 10:01 நைட்டு 10:01 விஜய் இந்த மாதிரி பேசியிருந்தார் அப்படின்னா அந்த சம்பவம் நடந்திருந்தால் அவர் குற்றவாளி. அவர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே தான் பேசிட்டு போயிருக்காரு, அவர் எப்படி குற்றவாளி அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னொரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி முன்னாடியே முன் வச்சிருந்தார். இவ்வளோ கூட்டத்தில் அவர் வர வேணாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கலாம்லன்றது மாதிரியும் அவர் கேட்டிருந்தார். அதாவது விஜய் வந்துட்டே இருக்கிறார் அப்படின்னா அவங்கள நீங்கள் தடுத்து நிறுத்தாததுக்கு காரணமே, அப்போ நாங்கள் இத்தனை பேர் இருக்காங்க, பிரச்சனை கிடையாது, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இது இருக்குது. அவர் வந்ததுக்கப்புறமா நடந்துருச்சு அப்படின்னு அவர் மேலே எப்படி நீங்கள் பழிய போடலாம், அவர் வந்தாலும் நாங்கள் அதுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்துக்குறோம் அப்படின்ற தைரியத்தில் தான் அவரும் வந்திருப்பார்.
இவங்களும் பார்த்தோன்னா அதனால தான் அதை விட்டு வச்சாங்க. இப்போ வந்து விபத்து நடந்ததுக்கப்புறமா விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிறத ஏற்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறதும் ஒரு நியாயமான கேள்வி, வேல்யூவான பாயிண்ட் தான், அதில் மாற்றமே இல்லை. அப்புறம் அவர் கொடுத்த எண்ணிக்கை லெவலுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட உளவுத்துறை அதையும் தாண்டி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை காவல்துறைக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அப்போ உளவுத்துறையினோட வேலை என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளோ பேர் தான் வர்றாங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துருக்கணும்ல, அவங்க ஏன் பண்ணல? அதனால் முதல் குற்றச்சாட்டை நான் அவங்க மேலே வைக்கிறேன்னு அவரும் சொல்கிறார். இதுக்கு தான் இடையில பார்த்தோன்னா வந்து ஆங்கர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. விஜய் வந்து நாமக்கல் வரும்போதே கைது பண்ணிட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சி எங்களை பார்த்து பயந்துருச்சு, எங்களை பார்த்தோன்னா பயந்து வந்து இந்த மாதிரி முடக்கிறாங்க அப்படின்னு விஜய் பேசியிருப்பாரு அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இதே தான் திமுக நபர்கள் எல்லாருமே கேட்கறது. ஆனால் அதுக்கு கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். ஆமாம், இதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது விஜய் அந்த மாதிரி வந்தார், அங்கே கொடுக்குறதுக்கு தண்ணீர் கொடுக்கூட ஆள் இல்லை, கூட்ட நெரிசலாக இருக்குது, இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாமே நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அங்கேயே தடுத்து நிறுத்தியிருந்தீங்க அப்படின்னா, அங்கேயே தடுத்து நிறுத்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த கேள்வி வரக்கூடாது அப்படின்றக்காகவே அவர் உள்ள அலோவ் பண்ணி இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க, இது முதல் குற்றவாளி காவல்துறை தான் அப்படின்ற மாதிரி அவங்க மேலேயும் குற்றம் வைக்கிறாரு. அது உண்மையான ஒரு விஷயம் தானே. இப்போ திமுக மேலே வந்து அந்த ஒரு விமர்சனத்தை விஜய் சொல்லிடவே கூடாது அப்படின்றக்காகவே நீங்கள் அலோவ் பண்ணீங்களா? ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் வந்தால் இப்போ என்ன ஆகிருப்போகுது? அந்த ஒரு விமர்சனம் வரக்கூடாது அப்படின்றக்காக நீங்கள் தான் இப்போ உள்ள அலோவ் பண்ணி விஜய் அவர்கள் அலோவ் பண்ணி என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிரச்சாரத்தை கூட ரத்து பண்ணாமல் அனுமதி கொடுத்து உள்ள கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூவான பாயிண்ட்டும் வச்சார். இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்வியில் அவர் கேட்க அங்கே கைத்தட்டல் பறக்குது. ப்ளஸ் எல்லாருமே வந்து அவர் பேசுகிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக சத்தியமாக நான் கூட யோசிக்கல, நீங்களாம் யோசிச்சிங்களா என்னமோன்றது தெரில. விஜய் வந்து அங்கே இத்தனை பேர் இறந்துட்டு இருக்கும்போது ஓடிட்டாரு, விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதுக்கு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ அதுதான் பிரச்சனையா? இப்போ அவர் விட்டுட்டு ஓடினதுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கேட்டிருக்காரு. அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் விஜய் போயிட்டார். விஜய் போனது பார்த்தோன்னா இந்த இடத்துல பிரச்சனையா, இல்லை இந்த மாதிரி இறந்தது பிரச்சனையா? அவர் போனதுனால தான் இந்த மாதிரி இறந்தாங்களா அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். என்ன பிரச்சனை, என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் சராமரியான கேள்விகள் அடிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. விஜய் போனதுனால ஒன்றும் இந்த விபத்து நடக்கலை, அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாத உளவுத்துறை, ரிப்போர்ட் கொடுக்காத உளவுத்துறை, அதை சரியாக பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கல்யாண சுந்தரம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் ஏன் சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, இப்போது யார் மேலே குற்றம் சுமத்துறோமோ அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களே அந்த வழக்கை விசாரித்தா எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்றக்காக தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சிபிஐ விசாரணை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணை கேட்டிங்க அப்படின்னா அங்கே விஜய் பின்னாடி அமித்ஷா பின்னாடி விஜய் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே வச்சுருந்தா செந்தில் பாலாஜி திமுகலேருந்து பார்த்தோன்னா எஸ்ஐடிக்குள்ளே போயிடுவார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அதையும் அவர் முன் வச்சுருந்தார். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை பார்த்தோன்னா அவர் அடுக்கடுக்காக வச்சுருந்தார். இந்த கேள்வி ஒன்றுக்கு கூட எதிர்த்தரப்பினர் பதிலே சொல்லலை, எந்த பதிலும் சொல்லலை. சோசியல் மீடியாஸில் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க, அது எப்படி ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படின்றத கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை முன் வச்சார். அதுக்கப்புறமா பேசின திமுக தரப்பு பதிலே இல்லை. அந்த அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அண்டாவாயன் செந்தில் அவர் தான் பேசினார், பதிலே இல்லை. திமுக சார்ந்த நபர்கள் யாருமே அதுக்கு பதில் சொல்லலை. அடுத்ததாக துக்ளக் ரமேஷ் அவரும் பார்த்தோன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டே போகிறார். அவர் கேட்ட வேல்யூவான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, போலீஸ் பாதுகாப்புன்றது அங்கே 500 பேர் இருந்தாங்களா, எங்கே இருந்தாங்கன்னு கேட்டார். இதே தான் நம்மளும் கேட்குறோம். அங்கே 500 காவலர்களை எங்கேயாவது பார்த்தீங்களா யாராவது அப்படின்னு. 500 பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறமா இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேன் நிற்கிது அப்படின்னா அந்த வேனை சுற்றி பார்த்தோன்னா அந்த டிவைடர் வச்சுருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் அங்கே இருக்குது சுற்றி. ஆனால் இங்கே அந்த வேன் பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது பாதுகாப்பு வலையும் போட்டிருந்தீங்களா? எதுவுமே போடலையே. அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வரும்போது அவர் இதுக்கு முன்னாடி 4-5 டைம் வந்துட்டு போயிட்டார், இது 6வது முறை அந்த இடத்துக்கு வரும்போது. அப்படி வரும்போது பார்த்தோன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல, அதையே பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். அப்புறம் இந்த விசாரணையில் இந்த ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் பண்ணது, அதுக்கப்புறமா கரண்டை கட் பண்ணது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துச்சுல்ல. இந்த பிரச்சனையில் மாநில அரசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த எஸ்ஐடி பார்த்தோன்னா விசாரணை பண்ணாது, அதை பற்றி பேச்சே எடுக்கலை, அதை பற்றியே நீங்கள் விசாரிக்கவே இல்லை, அதை பற்றி விசாரிச்சா தானே உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருந்தார். அதை பற்றி நியூஸ் சேனல்ஸில் அங்கங்கே நம்ம பேசுகிறோமே தவிர விசாரணை கமிஷன் அதை பார்த்தோன்னா பேசவே இல்லை. அதையே சொல்லவே இல்லை. ஒரு கோர்ட் வரைக்கும் கூட போய் பார்த்தோன்னா அதை பற்றி பேசவே இல்லை. இந்த விசாரணை இருக்காது, அதனால தான் சிபிஐ கேட்குறது அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு குற்றச்சாட்டை சிபிஐ வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தார். அப்புறம் செந்தில் பாலாஜி சொன்னது பொய், அதாவது செருப்பெடுத்து அவரோட கவனத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக யாராவது வீசுவாங்களா, செருப்பெடுத்து யாராவது வீசுவாங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த விஷயத்தில் திமுக பார்த்தோன்னா விஜயை முடக்கிடலாம் அப்படின்றக்காக தான் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க.
அவங்களுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்ததே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அப்படி இருக்கிறப்போ அவர் பின்னாடி மக்கள் கூட்டம் அதிக அளவில் போயிட்டு இருக்கும்போது அவர் எப்படி ஆஃப் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணி பார்த்தோன்னா விஜய் உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துருச்சு. இதை வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி அவரை முடக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். கடைசியாக துக்ளக் ரமேஷும் சரி கல்யாண சுந்தரம் சரி 2 பேருமே வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு, இதுக்கு மாநில அரசும் உளவுத்துறையும் காவல்துறையும் தான் பொறுப்பு அப்படின்றத அவங்க முடிக்கிறாங்க இவ்வளோ பாயிண்ட்ஸை வச்சு. ஆனால் இந்த சைடு இவங்க ஏதாவது வேல்யூவான பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா இல்லை. ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்துட்டாங்க, ஒரு என்ன சொல்கிறது சினிமாக்காரன் பின்னாடி போய் இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் விஜய் லேட்டாக வந்ததுனால இறந்துட்டாரு, அவர் இறந்ததுக்கப்புறமா விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, இந்த மாதிரியான கருத்துக்களை தான் பேசுகிறாங்களே தவிர இவங்க அரசு சைடு இவ்வளோ பிரச்சனைகளை யோசிச்சு வச்சுருக்காங்களா, அது ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது இந்த சைடு யோசிச்சு ஆமாம் அரசின் மேலே தான் தவறு இருக்குது, இந்த தவறை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு குரூப்பாவது பேச்சான்னா இல்லை. அப்போ இவங்க வச்சிருக்கிற எல்லா வேல்யூவான பாயிண்ட்ஸும் சரிதானே, அதையே அவங்க வந்து சரின்னு பேசவே மாட்டாங்க. இவங்களுடைய முழு கவனமும் பார்த்தீங்கன்னா அதில் விஜய் குற்றவாளி அப்படின்னு பேசி மக்கள் மத்தியில் அவங்களுடைய ஒரு நரேட் செட் பண்ணணும், விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியுது. அவர் உளவுத்துறையோட ரிப்போர்ட் அவங்க என்ன வேலை பண்ணாங்க, அந்த வேலையை பண்ணல அப்படின்னு இவங்க கேட்குறாங்களா, அதுக்கு இவங்க சைடுலேருந்து ஏதாவது ஒரு பதில் வருதானா இல்லை. அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, விஜய் தான் குற்றவாளி. ஏன் அப்படி சொல்கிறீங்க, அது விஜய் தாங்க குற்றவாளி, அதை ஏன் அப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படி, அதை தான் நாங்கள் பேசுவோம், அதை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இந்த திமுகவில் இருக்கிற இந்த மாதிரி நபர்களுக்கு மூளை இருக்காதுன்னு சொல்கிறாங்களா, இந்த டிபேட்டில் நான் பார்த்தேன். சுத்தமாக ஒருத்தர் கூட பார்த்தோன்னா ஒரு வேல்யூவான பாயிண்ட்டை வச்சு விஜய் அவர்கள் மேலே உண்மையான குற்றமே இதுதான் அப்படின்னு பேசவே முடியல, பேசவும் தெரியல. சோசியல் மீடியாஸில் தொண்டர்கள் பேசுவாங்கள்ல, அந்த லெவல் கூட இவங்களுக்கு பேச தெரியல. இதில் வந்து இவங்க வந்து தளபதி ரசிகர்களை தற்கொலைகள் அப்படிங்கிறது. இப்போ பல விஷயங்களை பார்த்தோன்னா இவங்க முன் வச்சுருக்காங்களா, அதுக்கு ஒருத்தராவது பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அறிவாளி நம்ம ஒத்துக்கலாம். தற்கொலை மாதிரி பார்த்தோன்னா லூசுத்தனமாக சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசி அதையே செட் பண்ணி மக்கள் மட்டத்தில் உட்காந்துட்டு இதையே பேசுகிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. யூடியூப்பில் இதை தான் பேசுகிறாங்க, சோசியல் மீடியாஸில் உட்காந்துட்டு இதை தான் சொல்கிறாங்களே, அங்கேயும் போய் இதையாக தான் சொல்கிறாங்க. இவங்க பேசியிருக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது பார்த்தோன்னா எடுத்து இவங்க பேசுகிறாங்களா, சரி பேச வேணாம், அப்படி ஒரு விஷயம் தெரியுமில்ல, அப்படி தெரியாது இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இவங்க தான் அப்போ தற்கொலை தாவேக தொண்டர்கள் இதில் தற்கொலைகள் அப்படிங்கிறது. சரி ஓகே, எப்படியே விஜய் பார்த்தோன்னா முடக்கிறக்காக சதி பண்ணிட்டாங்க. இதில் நம்ம எப்பவுமே பார்த்தோன்னா ஒத்துக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தாவேக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே போய் நின்றுக்கணும் அப்படிங்கிறது. அவங்க நிற்கல அப்படிங்கிறத நான் எப்பவுமே மறுக்க மாட்டேன். அங்கே போய் நின்றுக்கணும், தளபதி வர முடியாதுன்றது தெரியும், அவர் போகலை அப்படின்னாலும் இவங்க போய் நின்றுக்கணும் அப்படின்றது நான் எப்பவுமே ஒத்துப்பேன். ஏன்னா பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த முட்டு கொடுக்குற பெரிய அளவில் பார்த்தோன்னா முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அவங்க போய் நிற்கிறது முக்கியமான ஒரு இடம், அந்த இடத்துல போயிருக்கணும் அப்படின்றது என்னோட குற்றச்சாட்டும் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது தளபதி தானா, தளபதி மட்டும் கிடையாது, தளபதி மட்டுமே கிடையாது, முதல்ல இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசு தான் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்கிறோம். ஏன்னா பாதுகாப்புன்றது அவங்க கையில் தான் இருக்குது, அதை அவங்க தான் பார்த்தோன்னா எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்றது அவங்க தான் யோசிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 2 இடத்துமே கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. விஜய்க்கு 2 இடமே பத்தாதுங்க அப்படின்னு இந்த இடத்தையே ரத்து பண்ணியிருக்கணும். கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி இதை பற்றி நம்மளும் முதல்ல பேசியிருக்கோம். அதை பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது. இல்லை பாதியிலே தளபதி தடுத்து நிறுத்தி இங்கே வராதுன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை வந்து இவங்க ஏன் பண்ணல அப்படின்றத கேள்வி. இந்த கேள்வியை இந்த தற்கொலை திமுக குரூப் எவனாவது பேசுகிறானா ஒன்றும் கிடையாது, பேச மாட்டாங்க. விஜய் குற்றவாளி அப்படின்றத மட்டும்தான் பேசுவாங்க. கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படி பண்ணுங்கள், அவ்வளோதான் நடக்குது, வேறு என்ன போகுது. சரி ஓகே, இன்றைக்கி பார்த்தோன்னா விசாரணை என்ன வரப்போகுது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.